ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் பண்ணலான்னு நேற்று வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கறிவேப்பிலை குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். கறிவேப்பிலை குழம்புலையோ இல்லை சாதத்துலேயும் போட்டால் கண்டிப்பாக எடுத்து வச்சுருவாங்க. இதை மாதிரி அரைச்சி குழம்பு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. கறிவேப்பிலை சாப்பிடாத பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த குழம்போட ரெசிபி நம்ம சேனல் நேம் கீழே இருக்குது, பாருங்கள். தோசைக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாலாம் சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிருக்கேன், கார சட்னி. வாழைப்பூ பொரியல் பண்ணியாச்சு, தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கேன். கூடவே அட்டகாசமான கறிவேப்பிலை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். தோசை இட்லிக்கும் சட்னியாக சாப்பிட்லாம். இதை ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன், ரோஜா செடி வாங்கினேன்னு சொல்லிவிட்டு. அந்த ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக 2 பூ பூத்துருந்தது. எனக்கு பிடிச்சி இந்த கலர் வாங்கினா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.